காவல்துறை ஒரு மிக சிறப்பான சம்பவத்தை செஞ்சுட்டாங்க. ஒரு கடத்தல் கும்பல 4 வயசு குழந்தையை கடத்துறாங்க. அந்த குழந்தைய குயிக்கா மீட் எடுத்துட்டாங்க. அதோட மானத்தையும் சேர்த்து காப்பாத்திட்டாங்க தான் நான் சொல்லணும். ஏன்னா நேற்று காலையில இந்த குழந்தை காணாம போன நியூஸ் வந்தோடனே என் பக்கத்துல ஒரு அரசியல் நிர்வாகி, அவர் பாத்தீங்கன்னா ஒரு புதிய கட்சியோட நிர்வாகி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் மெயின் ரீசனே இந்த ஆளுங்கட்சியும் சிஎம் தான். அவங்க ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி குழந்தை கடத்தலாம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி டிகர் ஆயிடுச்சு. இது எப்படி சிஎம் பொறுப்பாக முடியும்? நம்ம ஊர்ல பஸ் எல்லாம் ஒழுங்கா ஓடல அப்படின்னு சொன்னா நம்ம சிஎம் பேரை சொல்றது ஒரு நாய் இருக்கு. குழந்தை கடத்தலுக்குன்னா எப்படிங்க சிஎம் பேரை சொல்லுவீங்க? உங்க கட்சி வந்தாலும் இந்த தப்பு நடந்தா என்னங்க பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு அவருக்கு ஒரு மாதிரி டிகர் ஆயிடுச்சு. அவர் ஒரு வார்த்தையை என்கிட்ட ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க வீட்டு குழந்தை காணாம போனாதான் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட பதில் சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட அதுக்கப்புறம் பேசவே வேணாம் அப்படிங்கிற லெவலுக்கு மைண்ட் செட் இருந்துச்சு. அதாவது இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்துல. ஆனா ஈவினிங்கே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய மீட் எடுத்த நியூஸ் வந்தோடனே நான் அவங்களுக்கு அந்த நியூஸ் அனுப்பிட்டு முதல் வார்த்தையை தான் கேட்டேன். ஏங்க இப்ப காலையில குழந்தை காணாம போனதுக்கு சிஎம் தான் காரணம்னா, இப்ப இதே குழந்தை இவ்வளவு குயிக்கா போலீஸ் மீட் எடுத்திருக்காங்களா, அதுக்கு காரணமும் அதே சிஎம் தானங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவம் என்னன்னா, முட்டாள் கிட்ட கூட பேசிருங்க, அதிபுத்திசாலிட்ட பேசிடாதீங்க. அண்ட் ஹைலைட்டா தேங்க்யூ டு போலீஸ். நீங்க அந்த குழந்தையை காப்பாத்துற மாதிரி என் மானத்தையும் சேர்த்து காப்பாத்திட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.